ரதியக்கா அடுப்படியில் மத்தியானம் பிடிக்காத லஞ்ச் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பசி ஈவினிங் சீக்கிரமாக வந்துடும். அப்போ டீக்கு ஸ்நாக்ஸாக அக்கா இதை செஞ்சுருவேன். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அக்கா அரைச்சி வச்சுருக்கிறேன். நைஸாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது பச்சை மாவு தான். இதில் வந்து நம்ம இந்த ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் அளவு இந்த வார்ம் வாட்டரில் போடுறேன். இந்த சால்ட்டை போட்டு நல்லா கரைச்சிட்டு அப்படியே ஊற்றி விட்டுருவேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம இதுக்கு பிசைகிறதுக்கு அக்கா வந்து இந்த கை சூடு அளவுக்கு தான் வாட்டர் வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்கலாம் இல்லை. அதையும் ஊற்றி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது பச்சை மாவுங்கிறதுனால ரொம்ப தண்ணி இழுக்காது, டக்குன்னு கொலன்னு ஆயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இப்போ அக்கா கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், அக்கா நல்லா பிசைஞ்சிட்டேன். இது நம்ம கொழுக்கட்டை மாதிரி என்ன டிசைனில் வேணும் செஞ்சுக்கலாம். என்ன நம்மளுக்கு டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் கொஞ்சம் சின்னதாக செஞ்சால் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். அக்கா எத்தனை டிசைனில் செய்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ இத்தனை விதமாக செய்யலாம். இது ரவுண்டு ஷேப்பில் பால் மாதிரி, இது மாதிரி லைட்டாக உருட்டிட்டு தட்டையாக்கணும். இது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இது வந்து இது ஒரு ஷேப்பு, அப்புறமா இது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப்பு, இது வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம எத்தனை ஷேப்பில் வேணாலும் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரினா இப்படி டிசைனாக போட்டு கொடுத்தா எடுத்து கடிச்சு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம நான் உங்களுக்கு இந்த டிசைன் இப்படிலாம் காமிச்சிட்டேன். அக்கா நார்மலாக உருண்டையாக தான் பண்ண போகிறேன். அக்கா ரொம்ப சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இட்லி சட்டி அடுப்பில் வச்சு ரொம்ப சிம்மில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மேலே தட்டு வச்சுட்டேன். இப்போ அப்படியே ஊற்றி அதிலே வச்சுருவேன். இந்த மாடல்லாம் தான் அக்கா செஞ்சிட்ருக்கேன். இப்போது இந்த பாருங்கள், பால் மாதிரி உருண்டையாக உருட்டி வைக்கலாம், நீட்டாகவும் வைக்கலாம், இப்படி வைக்கலாம். அக்கா இது ஃபுல்லாக வச்சுட்டு வரேன். அக்கா எல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து மூடிடலாம். மூடிட்டு ஒரு 15 மினிட் விட்டால் நல்லா வெந்துடும். இது வறுத்த மாவுனா இன்னும் ரொம்ப கம்மியாக தான் டைம் ஆகும். ரொம்ப கம்மியாக ஒரு 10 மினிட்டுக்குள்ளே வெந்துடும். இது வந்து பச்சை மாவு தான் அக்கா, அரைச்ச மாவு. உடனே வறுத்து போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த பச்சை மாவில் கொழுக்கட்டை செஞ்சால் இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வேகட்டும். அவ்வளோதான், வெந்துருச்சா பார்க்கலாம். இந்த மாதிரி கத்தி எடுத்து இப்படி குத்தி பார்த்திங்கன்னா மாவு வராமல் இருக்கும் கத்தியில். இது வந்து அக்கா இது பண்ணும்போது கிளறும்போது இதை வச்சு கிளறிட்டேன் அக்கா. இப்போ பாருங்கள், பிளெயினாக இருக்குது பாருங்கள். இப்போ கத்தி பிளெயினாக இருக்கா? அப்புறம் என்னடா மாவோடு குத்திட்டு இந்த அக்கா மாவு வரல சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இப்போ மாவு வரக்கூடாது. அப்போ வெந்துருச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அக்கா பிளேட்டுக்கு எடுத்துடுறேன். இப்போ அக்கா எல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு போடுவோம், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து அக்கா வடை சட்டியை காய வச்சுட்டு 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். நம்மளுக்கு ஹெல்த்தியானது, நம்ம ஈவினிங் டைம் சாப்பிட்றது, இந்த டீக்கு சாப்பிட்றது ஹெல்த்தியானது தான். அதனால் நம்ம நிறைய ஆயிலெலாம் அக்கா விட மாட்டேன். இப்போது ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது கொஞ்சம் பொடியட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுவும் கொஞ்சம் சவக்கட்டும். இப்போ கடலைப்பருப்பு செவந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம். 2 காஞ்ச மிளகா விதையை தட்டிட்டு போடுங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது. அக்கா நல்லா தட்டிட்டேன். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வேலைலாம் செய்கிறேன். ஜீரகம் போட முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஜீரகம் போடணும். இப்போ ஜீரகம்லாம் நல்லா பொடிஞ்சிருக்கும் பாருங்கள், தெரியுதா? ஜீரகம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை எடுத்து கொட்டிடலாம். கொழுக்கட்டை போட்டோன்னா அக்கா கொஞ்சமாக தேங்காய் துருவல் போடுறேன். ஒரு 1/2 கைப்பிடி போதும். இப்போ தேங்காய் போட்டு அக்கா அப்படியே கொஞ்சம் பரட்டி கொடுத்துருக்கேன். இப்படி கிளறி கொடுத்துட்டு அடுப்பு கொஞ்சம் இப்போ தான் சிம்மில் ஆன் பண்ணி வச்சுட்டு, தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பரட்டுங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் அந்த தேங்காய் பச்சை வாசனை போனால் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டோன்னா ஒரு 2 பரட்டு பரட்டியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணி பரட்டியாச்சு. இப்போ அந்த கொழுக்கட்டை பவுலில் வச்சு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப 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 டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக.
இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ மத்தியானம் நம்மளுக்கு லஞ்சு வந்து வயிறு ஃபில்லிங் ஆகல, லஞ்சு பிடிக்காத லஞ்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் டீயை குடித்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி எங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் இது தான். இது நைட்டு டின்னரும் சில பேர் வச்சுக்கிறாங்க. அப்படி சாப்பிட நாங்கள் எங்களை அப்படிலாம் சாப்பிட முடியாது, பத்தாது. தேங்க்யூ.